தொடாதீங்க, வலிக்குங்க. அப்படியா? பார்க்கலாம். நீ அமைதியா உட்கார. பங்காரி, பங்காரி, ஏண்டா இப்படி சட்டையை தூக்கிட்டு உட்கார்ந்திருக்க? அவங்க எங்க? யாரு? நீ யார கேக்குற? மகாதேவி மகாதேவி. பங்காரி, என்னடா உன்னோட காயங்கள்லாம் காணாம போச்சு? ஆமாமா, எனக்கு வலியும் இல்ல, எரிச்சலும் இல்ல. பங்காரி, நான் இப்பதான் சாஸ்திரிகளை பார்க்க போனேன். தாயத்தை மந்திரிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். நாளைக்கு வான்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சேடா. அட, தாயத்தா யாருடா கட்டி விட்டாங்க? நான் போகும்போது உன் கழுத்துல இது இல்லையே. அம்மா, ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க தான் கட்டி இருப்பாங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா?
சரிங்கம்மா. எப்படி ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.